Praise the Lord. God bless you. Dreams and Interpretation சீரிஸ்க்கு மீண்டுமாய் உங்களை நான் வரவேற்கிறேன். சொப்பனங்களும் அதன் அர்த்தங்களும் என்கிற இந்த தொகுப்பிற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். முந்தி போட்ட அந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் கொடுங்க, கமெண்ட்ஸில் உங்களுடைய சொப்பனங்களை தெரியப்படுத்துங்க. இன்று முக்கியமான ஒரு சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அநேகர் கேட்பது உண்டு, சொப்பனத்தில் போலீஸ்காரங்களா துரத்துறாங்க பாஸ்டர், ஏன் போலீஸ்காரங்க துரத்துறாங்க? ஒன்றுமே புரியலை. எங்கே பார்த்தாலும் போலீஸ்காரங்க துரத்திக்கிட்டே இருக்காங்க சொப்பனம் முழுவதிலும். அல்லது போலீஸாரை எங்களை பிடிச்சு கைது பண்ணி கூட்டிக்கிட்டு போகிறாங்க, அல்லது எங்களை சுற்றி போலீஸ்காரங்க வராங்க. எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படிப்பட்ட சொப்பனம். இந்த சொப்பனத்திலிருந்து நாங்கள் எழுந்து ஓடுறோம். இப்படி போலீஸ்காரர்கள், காவலர்கள் துரத்துவது போன்றதான சொப்பனங்கள் எதை அடையாளப்படுத்துகிறது? நல்லா கேளுங்க, ஒரு 4 அர்த்தங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது உங்களுடைய சொப்பனத்தில் எப்பவுமே ஒரு சொப்பனத்தை பார்க்குறீங்கன்னா அந்த சொப்பனத்தில் உங்கள் உணர்வுகள் எப்படி இருக்குது என்பதை நீங்கள் பார்க்கணும். இந்த சொப்பனத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா, அல்லது பயம் நிறைந்த ஒரு உணர்வு இருக்குதா? உங்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்குது அந்த சொப்பனத்தில்? இப்போது உங்களுடைய சொப்பனத்தில் போலீஸ்காரர்கள், காவலர்கள் உங்களை துரத்துறாங்க. எதுக்கு துரத்துறாங்க? நீங்கள் ஏதோ ஒரு சொப்பனத்தில் ஒரு தவறு செஞ்சிட்டீங்க. இப்போ அதன் நிமித்தம் போலீஸ்காரர்கள் உங்களை துரத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இது எதை அடையாளப்படுத்துகிறது? ஏதோ ஒரு பிரச்சனையில் நீங்கள் சீக்கிரமாக சிக்க போகிறீங்க. ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் தவறாய் செய்து நீங்கள் ஏதோ ஒரு போராட்டத்தில் மாட்ட போகிறீங்க, பிரச்சனையில் மாட்ட போகிறீங்க. அல்லது இது லிட்ரலாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு தவறு செய்து, ஒரு குற்றத்தை செய்து உண்மையாகவே நீங்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட போகிறீங்க. உங்களை அவங்க தேடி வர போகிறாங்க. லிட்ரல் மீனிங்காகவும் இது இருக்கலாம், ஸ்பிரிச்சுவல் மீனிங்காகவும் இருக்கலாம். நீங்கள் ஏதோ ஒரு தப்பு உங்களுடைய வாழ்க்கையில் செஞ்சு ஏதோ ஒரு பிரச்சனைக்குள்ளே போய் நீங்கள் சிறைப்பட போவதற்கு இது அடையாளம். கேர்ஃபுல்லாக இருக்கணும் இப்படிப்பட்ட சொப்பனங்கள் வந்த பிறகு. இரண்டாவது, காரணமே இல்லாமல் உங்களை போலீஸ்காரர்கள் துரத்துறாங்க. காரணமே இல்லை, காவல்துறையினர் உங்களுடைய சொப்பனத்தில் உங்களை துரத்திக்கிட்டே இருக்காங்க. இது எதை அடையாளப்படுத்துது? நீங்கள் எந்த பிரச்சனையும் செய்யலை, எந்த பாவமும் செய்யலை, உங்கள் சொப்பனத்தில் எந்த குற்றமும் செய்யலை, ஆனால் உங்களை துரத்திக்கிட்டே இருக்கிறாங்க. பயங்கரமாக இருக்கிறாங்க, பார்க்க ஆக்ரோஷமாக துரத்துறாங்க. நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கீங்க, எங்கே போனாலும் உங்களை பின்தொடர்ந்து வராங்க. சொப்பனம் முழுவதிலும் நீங்கள் தப்பி ஓடுவது போல, துரத்துவது போல. இது ஸ்பிரிச்சுவல் அட்டாக். இது ஒரு ஆவிக்குரிய யுத்தத்திற்கு இது அடையாளம். ஒரு ஆவிக்குரிய யுத்தம். உங்களுக்கு விரோதமாய் அந்தகார வல்லமைகள், பிசாசின் கிரியைகள் உங்களுக்கு விரோதமாக எழும்புவதை இது அடையாளப்படுத்துகிறது. அல்லது ஏதோ ஒரு பயம், அல்லது ஏதோ ஒரு பாண்டேஜ், ஒரு கட்டு உங்களுக்குள்ள இருக்கு. அது நிமித்தம் ஒரு போராட்டம், உங்களை ஏதோ ஒரு வல்லமை, ஒரு தீய சக்தி, ஒரு பிசாசின் ஆவி, ஏதோ ஒரு செய்வன மந்திர ஆவி உங்களை துரத்துது, உங்களை வேதனைப்படுத்துது. நீங்கள் ஓட 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 அது உங்களை துரத்தி கொண்டே வருது. இது மாந்திரிகத்துக்கும் பிசாசின் போராட்டங்களுக்கும், உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற அந்தகார சக்தியின் யுத்தங்களுக்கும் இது அடையாளம். மூன்றாவது, போலீஸ்காரர்கள், காவலர்கள் உங்களை துரத்துவது எதை அடையாளப்படுத்துகிறது? போலீஸ்காரர்கள் எதை அடையாளப்படுத்துகிறார்கள்? லா, சட்டத்தை அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். சட்டம் மாத்திரமல்ல, கைடன்ஸ், டிவைன் கைடன்ஸுக்கும் அவர்கள் அடையாளமாக இருக்கிறார்கள். ஆவிக்குரிய ரீதியில் நான் இதை பேசுகிறேன். போலீஸ்காரங்க உங்களை துரத்துறாங்க, எதை அடையாளப்படுத்துகிறது? லா, ஸ்கிரிப்சர்ஸ் அண்ட் டிவைன் கைடன்ஸ். அப்போது உங்களை அவங்க துரத்துறாங்க, நீங்கள் ஓடுறீங்க அப்படின்னா அது எதை அடையாளப்படுத்துதுன்னா, நீங்கள் தேவனுடைய சட்டத்தை விட்டு போறீங்க, தேவனுடைய வசனங்களை விட்டு ஓடுறீங்க, தேவனுடைய அந்த வழிநடத்துதல், ஒரு டிவைன் கைடன்ஸை விட்டு நீங்கள் வெளியேறீங்க. அவர்கள் துரத்துவது என்பது, போலீஸ்காரர்கள் துரத்துவது என்பது லா, தேவனுடைய நியாயப்பிரமாணம், தேவனுடைய கட்டளை, தேவனுடைய வசனம், தேவனுடைய கைடன்ஸ், வழிநடத்துதல். இதற்கு நீங்கள் விலகி ஓடுவதை இது அடையாளப்படுத்தது. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ நான்காவது, போலீஸ்காரங்க உங்களை துரத்துறாங்க, எதற்குனே உங்களுக்கு தெரியல, துரத்தி ஒரு கட்டத்தில் உங்களை பிடிச்சிட்டாங்க. இது ஆசீர்வாத தாமதத்தையும்
உங்களுடைய ஆசீர்வாதங்கள் முடக்கப்படுவதையும் உங்களுடைய சுதந்திரம் பறிபோகப்படுவதையும் இது அடையாளப்படுத்தி காண்பிக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட சொப்பனங்கள் வருதுன்னா நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் தேவனுடைய வழியை விட்டு விலகி போகிறீங்களா? தேவனுடைய நியாயப்பிரமாணம், தேவனுடைய கட்டளை, ஆண்டவருடைய வசனத்துக்கு, ஆண்டவருடைய பராமரிப்புக்கு வெளியே நீங்கள் ஓடுகிறவர்களாக இருக்கீங்களா? இப்படிப்பட்ட சொப்பனம் உங்களுக்கு அடிக்கடி வருமானால் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்தி, அது பிசாசின் போராட்டமாக இருக்குமானால், உங்களை முடக்க, உங்களுடைய ஆசீர்வாதங்களை சிறைப்பிடிக்க இது எழும்புகிற அந்தகாரத்தின் வல்லமைகளாக இருக்குமானால், நீங்கள் உடனே உபவாசித்து தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து பரிசுத்தப்படுத்தி தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய வசனத்துக்கு, தேவனுடைய சித்தத்துக்கு, தேவனுடைய வழிநடத்துதலுக்கு உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது இப்படிப்பட்ட சொப்பனங்கள் உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்ய முடியாது. இப்போ நான் ஜெபிக்கிறேன். அன்புள்ள தகப்பனே, பிலிப்பியர் 4:7 உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளுங்கள். ஆண்டவரே, இப்பொழுது இந்த சொப்பனத்தின் விளக்கத்தை கேட்ட யாராக இருந்தாலும் அவர்கள் இப்படிப்பட்ட சொப்பனத்தால் ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்டாக் அல்லது ஒரு ஃபிசிக்கல் அட்டாக்லேயே அவர்கள் இருந்தாலும் சுவாமி, இப்பொழுது தேவனுடைய வல்லமை அவர்கள் மேலே இறங்கி அவர்கள் சிறையிருப்பை மாற்றட்டும். அவர்களை துரத்தி கொண்டு செல்லுகிற சில பொல்லாத வல்லமைகள் ஆண்டவரே நீர் குறுக்கிட்டு அந்த வல்லமைகளை முறியடிப்பீராக. எப்படி இஸ்ரவேல் ஜனங்களையும் பார்வோனுக்கு இடையே ஒரு அக்கினி ஸ்தம்பம் இறங்கியதோ, அப்படி உமது பிள்ளைகளை துரத்துகிற அந்தகார சக்திகள் உடைய வல்லமையிலிருந்து தேவனுடைய வல்லமை குறுக்கிட்டு, உமது ஆவியானவர் குறுக்கிட்டு, அக்கினி ஸ்தம்பம் குறுக்கிட்டு அவர்களை துரத்துவதை விட்டுவிட, அவர்களை துரத்துகிற அந்த அந்தகாரத்தின் வல்லமைகள், சிறைப்பிடிக்க போராடுகிற வல்லமைகள் முறியடிக்கப்பட, ஒருவேளை அவர்கள் தேவனுடைய பராமரிப்பிலிருந்து, சட்டத்திலிருந்து, தேவனுடைய நியாய பிரமாணத்திலிருந்து, வசனத்திலிருந்து அவர்கள் விலகி ஓடுவார்களானால், ஆண்டவரே உமது கரம் அவர்களை சிறைப்பிடித்து மீண்டுமாய் உமது ஆளுகைக்குள், உமது வழி நடத்துதலுக்குள், உமது சித்தத்துக்குள், தரிசனத்துக்குள், திட்டத்திற்குள் கொண்டு வரட்டும் என்று சொல்லி உமது பிள்ளைகளை இப்போ நான் பிளஸ் பண்ணுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருந்தா கீழே கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. அல்லது உங்களுக்கு ஏதாவது இந்த சொப்பனத்துக்கான விளக்கம் வெளிப்பட்டிருந்தால் அதையும் தெரியப்படுத்துங்கள். அநேகருக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். மறக்காத இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சொப்பனங்களை. மீண்டும் சீக்கிரத்தில் உங்களை அடுத்த சொப்பனத்தில் அதன் விளக்கத்தோடு உங்களை சந்திக்கிறேன். God bless you from Pastor Dinesh.